வடக்கா தெற்கா அல்லாடும் பாஜக வானதி சீனிவாசன், பந்தாடும் அதிமுக எஸ்பி வேலுமணி. தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் அடுத்த சில வாரங்கள்ல அறிவிக்கப்பட உள்ள நிலையில அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகள்ல மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக அதிமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்படக்கூடிய கொங்கு மண்டலத்துல அதிமுக, பாஜக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் தீவிரமாக தேர்தல் வேலைகளுக்கு தயாராகி வருகின்றன. குறிப்பாக கோவை வடக்கு தொகுதியில இந்த முறை யார் போட்டியிட போகிறார் என்ற கேள்வி அதிமுக வட்டாரங்கள்ல எழுந்திருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக, பாஜக கூட்டணியில கோவை தெற்கு தொகுதியை பாஜகவிற்கு ஒதுக்குவது தொடர்பாக குழப்பம் ஏற்பட்டிருக்கு. பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் தெற்கு தொகுதி வேண்டும் என பிடிவாதமாக கேட்டபோது, ஏற்கனவே அங்கு வெற்றி பெற்றிருந்த அதிமுகவோட அம்மன் அர்ஜுனன் அதை விட்டுக் கொடுக்க மறுத்தாரு. அவருடைய ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால அதிமுக தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி கோவை தெற்கு தொகுதியை பாஜகவிற்கு ஒதுக்கியது. அதே சமயம் அம்மன் அர்ஜுனனை கோவை வடக்கு தொகுதியில போட்டியிட வைத்தது. அந்த தேர்தல்ல இருவரும் வெற்றியும் பெற்றாங்க. இப்போது 2026 தேர்தல்ல அம்மன் அர்ஜுனன் தன்னுடைய பழைய தொகுதியான கோவை தெற்குல மீண்டும் போட்டியிட விரும்புவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியிடம் தெரிவிச்சிருந்தார். இது குறித்து வேலுமணி பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசனிடம் பேசி கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுமாறு அறிவுறுத்தியதாகவும், அங்கு வெற்றி பெற வைப்பது தன்னுடைய பொறுப்பு என்று வாக்குறுதி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியில் தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்காரு. இதன் ஒரு பகுதியாகத்தான் பொங்கல் விழாவை ஒட்டி கோவைக்கு வந்த பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் கூட கோவை வடக்கில் நடந்த பொங்கல் நிகழ்ச்சியில பங்கேற்றாரு. இதற்கிடையில திடீர் திருப்பமாக எஸ்பி வேலுமணியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிமுகவிலிருந்து விலகியிருந்த வடவள்ளி சந்திரசேகர் கடந்த ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி மீண்டுமாக அதிமுகவிலேயே இணைஞ்சிருக்காரு. எஸ்பி வேலுமணியின் முன்னிலையில வடவள்ளி சந்திரசேகர் இணைந்தது அதிமுகவுக்கு பலம் சேர்ப்பதாகவே பார்க்கப்படுகிறது. கோவை வடக்கு தொகுதியில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்த சந்திரசேகர் மீண்டும் இணைந்திருப்பது அதிமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதே சமயம் சந்திரசேகர் கோவை வடக்கு தொகுதியில போட்டியிட தனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று எஸ்பி வேலுமணியிடம் கோரிக்கை வைத்துள்ளதுதான் தற்போது சிக்கலையுமே ஏற்படுத்தியுள்ளது. இதனால ஏற்கனவே வானதி சீனிவாசனை கோவை வடக்கில் நிறுத்துவது என முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில அவரை மீண்டுமாக கோவை தெற்கில் போட்டியிட செய்யலாம் என்று எஸ்பி வேலுமணி முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிகிறது. அதே நேரம் கோவை வடக்கில் சந்திரசேகரை நிறுத்தலாமா அல்லது அம்மன் அர்ஜுனனை நிறுத்தலாமா என்ற குழப்பத்திற்கு தீர்வு காண எஸ்பி வேலுமணி முயற்சித்து வருகிறார். ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏவாக இருந்த அம்மன் அர்ஜுனனை போட்டியிலிருந்து விலக செய்து கட்சி வேலைகளை பார்க்க வைக்கலாம் என்றும் சிலர் கருதுகின்றனர். இந்த நிலையில எஸ்பி வேலுமணி தன்னுடைய தீவிர ஆதரவாளர்களான அம்மன் அர்ஜுனன், சந்திரசேகர் இருவரில் யாருக்கு சீட் ஒதுக்குவார், கோவை வடக்கு தொகுதியில் இறுதியாக யார் களம் இறங்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தகவல்கள் எழுந்திருக்கு.